சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த தொழில பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே மளிகை கடை வச்சிருக்கேன். நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் கூட எனக்கு பர்சனலா ஒரு தொழில் தனிப்பட்ட முறையில பண்ணணும் அப்படிங்கிறது நீண்ட வருட கனவுன்னு கூட சொல்லுவேன். அது என்ன தொழில் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த காய்கறிகள் தொழில் தான். எனக்கு வந்து பர்சனலா சொல்லணும் அப்படின்னா, காய்கறி தொழில் வந்து ரொம்ப ரொம்ப புடிச்ச தொழில். இத மட்டுமே தனியா வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு காய் கடை ஆரம்பிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசை. இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு காய்கறிகள் வந்து இந்த இடத்துல அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில். ஏன்னா அன்றாட உணவு தேவைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறிகள் தான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதனால காய்கறிகள் சேல் அப்படிங்கிறது எந்த ஒரு சூழ்நிலையுமே உங்களுக்கு கைவிடவே விடாது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ப்ராஃபிட் குடுக்கக்கூடிய அருமையான ஒரு தொழில். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல ஒரு பொருள் இருந்து மட்டும் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவ நீங்க பார்க்கல அப்படின்னா, நம்மளோட சேனல விசிட் பண்ணி அந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு பல விஷயங்கள் அதில புரிய வரும். அதே மாரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த காய்கறி தொழில்ல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன மேலோட்டமா நான் சொல்றேன். அப்பவே உங்களுக்கு தெரியும் இந்த காய்கறி பிசினஸ நம்ம சூஸ் பண்ணணுமா, பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். பொதுவா சொல்லணும் அப்படின்னா, காய்கறிகள் அப்படிங்கிறது தடுக்கி உழுந்தா நெறைய கடைகள் இருக்கு. மளிகை கடை மாரி. மளிகை கடையிலயும் காய்கறி விக்கிறாங்க. அத தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, காய் கடைகளே பார்த்தீங்கன்னா, தனியா ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு கடை, இல்ல 2 வீதிக்கு ஒரு கடை அப்படிங்கிற மாரி காய்கறி கடையே பார்த்தீங்கன்னா, தனியாவும் இருக்கும். ஆனா, ஒரு காய் கடையில குறைந்தபட்சம் நல்லா ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு காய் கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20க்கு 10 அடியில ஒரு காய் கடை நார்மலா நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிசினஸ் நடக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட மினிமம் கேரண்டியா ஒரு நாளைக்கு 20,000த்துலேருந்து அதிகபட்சமா 50,000த்துக்கு ஒரே நாள்ல பிசினஸ் மட்டும் நடக்கும். சரி, இந்த பிசினஸ் நடக்கிறதுக்கும் நமக்கு கிடைக்கிற வருமானத்துக்கும் என்ன சம்மந்தம்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு காய் பிசினஸ் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நடக்குதோ, அத பொறுத்து உங்களுக்கு அதுல லாபங்கிறது டபுள் மடங்கு இருக்கு. ஏன்னா, மத்த எந்த ஒரு தொழில்லுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு லாபம் எதுலயுமே கிடைக்காது. ஆனா, காய்கறி தொழில் மட்டும் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, எத்தன கடைகள் இருந்தாலும், எத்தன பேரு தொழில் பண்ணாலும், உங்களுக்கு இந்த காய் பிசினஸ்ல மட்டும் நீங்க என்னதான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஆரம்பிச்சாலும், உங்களுக்கு அதுல கிடைக்கிற லாபங்கிறது என்னைக்குமே டபுள் மடங்கு தான் இருக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு காயிலிருந்து மட்டும் எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற சம்மந்தப்பட்டு போட்டிருக்க அந்த காய் வீடியோவ பார்த்தீங்கன்னா மட்டும் தான், இப்ப நான் சொன்னதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெளிவா புரியும். மறக்காம கண்டிப்பா அந்த வீடியோவ பாருங்க. இல்ல தேட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோவ கண்டிப்பா பாருங்க. ஒரு பொருள்ல இருந்து அவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இத்தன பொருள்ல அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். எனக்கு பர்சனலா சொல்லணும் அப்படின்னா, என்னதான் நான் வந்து மளிகை கடை வச்சிருந்தாலும் கூட, எனக்கு காயிலிருந்து மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைச்சது. அதனால தான் எனக்கு வந்து நான் மளிகை கடை ஆரம்பிச்ச காலகட்டத்திலருந்தே, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா, காய் கடை வந்து தனியா போடணும் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஆசை. ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட மளிகை கடைய நான் வில்லேஜ்லேருந்து சென்னைக்கு மாத்திட்டு வந்ததுக்கப்புறம், இங்கருந்து பிசினஸ் அப்படிங்கிறது டோட்டலா என்ன மைண்டையே மாத்தி விட்டுருச்சு. ஏன்னா, ஊர்ல இருந்த பிசினஸ விட, காய் பிசினஸ் வந்து சென்னையில இது மாரி இருக்கிற சிட்டி சைட்ல தான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிசினஸா பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹை ப்ராஃபிட்டபிள் ஒரு பிசினஸா சிட்டி சைட்ல தான் இருக்கு. இத எப்படி நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறனால தான், இதில இருக்கிற சூட்சுமங்கள வச்சு தான் நான் உங்க கூட இத தெளிவா ஷேர் பண்றேன். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும், நம்ம கிலோ கணக்குல வாங்குறதுக்கும், 5 கிலோ, 10 கிலோன்னு வாங்கி ஒரு பிசினஸ் பண்றதுக்கும், எந்த ஒரு காயுமே பார்த்தீங்க அப்படின்னா, மூட்டையா எடுத்து நீங்க பிசினஸ் பண்றதுக்கும் பல வித்தியாசம் இருக்கு. நெறையா வித்தியாசங்கள கடந்து தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்ல மிகப்பெரிய அளவுல லாபத்தையே எடுக்க முடியும். என்ன பொறுத்தவரைக்கும், நான் என்னடா தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கண்ண மூடிக்கிட்டு
என்ன கேட்டா ஃபர்ஸ்ட்டு சாய்ஸா வந்து நீங்க இந்த காய் கடைய சூஸ் பண்ணலாம். ஏன்னா, இந்த காய் கடை வந்து உங்கள என்னைக்குமே வந்து கால வாரி விடாது. உங்களுக்கு லாஸும் குடுக்காது. இப்படியெல்லாம் எப்புட்றா சொல்ற கான்ஃபிடென்ட்டா? ஏன்னா, காய்கள் வந்து நாளைக்கு வாடிரும். 2 நாள் ஆச்சுன்னா வாடிருமே. இத எப்படி நான் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது நண்பா. சப்போஸ் அந்த மாரி வந்து உங்களால எவ்வளோ விக்க முடியுதோ வித்துருங்க. முதல்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ட ஃபர்ஸ்ட்டு எடுத்துறணும். அடுத்து நீங்க 2வதா மைண்ட்ல வைக்க வேண்டியது, இன்வெஸ்ட்மென்ட்க்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு நாள் கூலி ஒரு ரூ. 1000 கணக்கு வைக்கிறீங்கன்னா, அதையும் நீங்க வசூல் பண்ணிறணும். அதுக்கப்புறம் 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க செஞ்சதுக்கான ஏத்துக்கூலி, இறக்கக்கூலி அதையும் பார்த்தீங்க அப்படின்னா, அதில ஒரு ரூ. 500 மைனஸ் பண்ணிறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 500 நீங்க லாபமா எடுத்துக்கங்க. அப்ப ரூ. 2000 பார்த்தீங்க அப்படின்னா, தனிப்பட்ட முறையில நீங்க இதிலருந்து ஸ்டார்ட்டிங்லயே எடுத்துறணும். இந்த இதுக்குன்னு இந்த காய்கறிகள வாங்குறதுக்குன்னு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஒரு ரூ. 1000 எடுத்துருங்க. இது வந்து நான் நார்மலா சொல்றது. ஆக மொத்தம் நீங்க ஸ்டார்ட்டிங்கில ஆகுற வசூல்ல ஒரு ரூ. 3000 முதல்ல நீங்க எடுத்து தனியா வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆகுறது ஒவ்வொன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா, லாபம். உதாரணத்துக்கு இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து ஒரு ரூ. 10,000 பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எனக்கு ஸ்டார்ட்டிங்கிலேயே கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 1 மணி நேரத்தில, 2 மணி நேரத்திலேயே காய்கறியில எனக்கு வசூல் வந்துருச்சு. எனக்கு ரூ. 10,000 கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அன்னைக்கு நீங்க ரூ. 10,000 காய்கறிக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த 10,000 முதல்ல நீங்க எடுத்து தனியா வச்சிரணும். ஏன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட தனியா எடுத்துடுறீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க விக்கிற ஒவ்வொரு காயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபத்த தான் குடுக்குது. இதுதான் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பண்ண தான் இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து நீங்க கத்துக்க முடியும். இது எல்லாம் நீங்க கத்துக்காம, ஆரம்பத்தில வந்து ஒரு நார்மலான ஒரு மனக்கணக்கு போட்டு நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையாது. என்னைக்குமே பிசினஸ் தந்திரம், தொழில் தந்திரம்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து நீங்க தொழில் பண்ணும்போது தான் கத்துக்க முடியும். என்னதான் வந்து இப்ப நான் வீடியோல சொன்னாலும் கூட, இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும் அப்படிங்கிறது தொழில் பண்றவங்களுக்கு தெரியும். ஆனா தொழில் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இது வந்து சாத்தியமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் வருமே தவிர, இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும் அப்படிங்கிறது சந்தேகத்தில தான் இருப்பாங்க அவைங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எந்த ஒரு தொழிலையுமே வந்து செயல்ல செஞ்சு பார்த்தா மட்டும் தான், நம்ம சொல்றது என்னதான் வீடியோல சொன்னாலும் கூட நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிறது செயல்ல செய்யும்போது தான் நமக்கு அது ஒரு அனுபவமா கிடைக்கும். எப்பவுமே அனுபவமே சிறந்த ஒரு வாத்தியார்ன்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு பல விஷயங்கள கத்துக் குடுக்கும். பல தந்திரங்கள கத்துக் குடுக்கும். அந்த தந்திரங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிசினஸ எப்படி ஒரு லாபகரமான தொழிலா நீங்க மாத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாவே தெளிவா கத்துக் குடுக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த காய்கறி தொழிலுங்கிறது எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப புடிச்ச பிசினஸ். ஒரு ரூ. 20,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இந்த பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு அந்த 20,000த்துல உங்களுக்கு கிடைக்கிற லாபம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ரூ. 5,000ங்கிறது கேரண்டியா கிடைக்கும். ஏன்னா, எனக்கு வந்து இந்த காய்கறி பிசினஸ் பண்ணியிருக்கிறனால, எனக்கு இது வந்து பெருசா பண்ணணும்னு ஆசை. நான் சின்ன லெவல்ல பண்ணும்போதே இந்த மாரி ஒரு லாபத்த நான் எடுத்திருக்கேன். அந்த அனுபவத்த தான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.